வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஃபேக்ட்டுங்கிறது த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் லிமிடெட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 17 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 17 போஸ்ட்டுக்கான வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சீனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 17,000 கொடுக்குறாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மெயின்டெனன்ஸ் அல்லது கன்சல்டன்சி அல்லது ப்ராஜெக்ட்ஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஃபேப்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 45 கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங். இதுக்கு 70,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்பெஷலைசேஷன் அல்லது எலக்டிவ் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்குமே 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ட்ரேடிங் அல்லது சேல்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் லார்ஜ் ஃபெர்டிலைசர் அல்லது கெமிக்கல் அல்லது ஆர்கோ ஃபீல்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 45 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் சேல்ஸ். இதில் ஸ்டார்டிங் சேலரி 30,000 கொடுக்குறாங்க. இதுக்கு பிஎஸ்சி டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். இதுக்கான மேக்ஸிமம் மார்க் நீங்கள் 60% வச்சிருக்கணும் உங்களோட டிகிரியில். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது ஆஃபீஸர் வெல்ஃபேர். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 30,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் டிகிரி நீங்கள் கேரளா கவர்மெண்ட்டுக்கு கீழே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நீங்கள் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் அல்லது எல்எல்பி முடிச்சிருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கெமிக்கல். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். இதுக்குள்ள 60% மார்க் நீங்கள் வச்சிருந்துருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மெக்கானிக்கல். இதுக்கு 50,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் 60% மார்க் நீங்கள் வச்சிருக்கணும். இதுக்கு 26 வயசு மேக்ஸிமம் மெஜர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல். இதுக்கு 50,000 ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் எதில் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் 60% மார்க் வச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் சிவில். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த டிகிரியில் நீங்கள் 60% மார்க் வச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி. இதுக்கு 50,000 ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மார்க்கெட்டிங். இதுக்கு 50,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்ன ஃபீல்டில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அல்லது அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% மார்க் வச்சிருக்கணும். 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் என்ன ஃபீல்டுலாம் பார்த்தரலாம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அல்லது அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஃபைனான்ஸ். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சிஏ அல்லது சிஎம்ஏ அல்லது ஐசிடபிள்யூஏஐ இதில் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு 2 இயர்ஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹெச்ஆர் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அல்லது லேபர் வெல்ஃபேர் அல்லது சோசியல் ஒர்க் இதில் ஏதோ ஒன்று முடிச்சிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மெட்டீரியல்ஸ். இதில் ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 26. இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு அல்லது ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுலேயும் நீங்கள் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெக்னீஷியன் ப்ராசஸ். இதில் ஸ்டார்டிங் சேலரி 23,350 கொடுக்குறாங்க. இதுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் மெஜர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரி அல்லது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்தது கிராஃப்ட்ஸ்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 21,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஆனால் ஐடிஐ ட்ரேடோட சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 35. அடுத்தது ரிகர் அசிஸ்டன்ட். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிளான்ட் எக்யூப்மெண்ட் கெமிக்கல்
பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸ் அண்ட் லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூ. 1180 குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ், இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் அதாவது அந்த ஃபீல்டுலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்களுக்கு மட்டும் 590 ஃபீஸா குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 10/3/2024. ஸோ விருப்பப்பட்டா நீங்க 10/3/2024க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.